ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.29 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு பாடியோட டெம்பரேச்சரை ஒரு ரூமில் பார்த்து அதை வச்சு அந்த ஆள் எப்போ மர்டர் ஆனார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கொஸ்டின். ஒரு துப்பறிவாளர் ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பாடியோட டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சு அதன் மூலம் எப்போ அந்த ஆளு கொலை செய்யப்பட்டாருங்கிற நேரத்தை கண்டுபிடிக்கிற கதை தான் இது. இந்த கொஸ்டின் டெம்பரேச்சர் ரிலேட்டட் கொஸ்டின், அதாவது வெப்பநிலை சம்பந்தப்பட்ட கணக்கானனால நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வச்சு செய்கிறது வழக்கம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டீங்கிற டைம்ல டெம்பரேச்சரை டீன்னு வைக்கணும். அப்போ டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அட் டைம் டீன்னு வைக்கணும். எந்த ரூம்ல அந்த பாடியை வச்சிருக்கோம் அந்த ரூமோட டெம்பரேச்சர் எஸ் பி த ரூம் டெம்பரேச்சர்னு வைக்கிறோம். அதாவது டீங்கிற நேரத்துல அந்த உடலின் வெப்பநிலை டீன்னு வைக்கிறோம். இப்போ அந்த உடல் இருக்கக்கூடிய அறையினுடைய வெப்பநிலை எஸ்ன்னு வைக்கிறோம். இப்போ அந்த துப்பறிவாளர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சாயந்தரம் 8 மணிக்கு தான் அந்த பாடியோட டெம்பரேச்சர் எடுக்கிறாரு. அப்போ ஸ்டார்டிங் டைமே 8 PM. அப்போ 8 PM நம்ம t equal to 0ன்னு வைக்கணும். அப்போ 8 PM தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பிற்பகல் 8 மணிக்கு தான் அவர் டெம்பரேச்சர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. முத டெம்பரேச்சர் எடுக்கிறாரு. அப்போ அந்த டைம் தான் நம்ம t equal to 0ன்னு வைக்கணும். இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவல் டெம்பரேச்சரோட ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ d by dt ஆஃப் t minus s ன்னு போடணும். proportional to t minus s. இது அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவல் டெம்பரேச்சரோட மாறும் வீதம், வெப்பநிலை மாறும் வீதம் அந்த வெப்பநிலைக்கு விகிதமாக அமைந்திருக்கும். ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் proportional to the actual temperature அப்படின்னு இருக்கும். நமக்கு புக்கில் எப்படி இருக்கும்னா, dt by dt proportional to t minus s ன்னு இருக்கும். இது ரெண்டுமே ஒன்று தான். இதுலேயும் dt by dt வருது, மைனஸ் ds by dt. எஸ்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர், அது மாறவே மாறாது, இது கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தால் 0 ஆயிடும். அப்போ இதுக்கு வேல்யூ dt by dt தான். நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்னா, ரெண்டு பக்கமும் t மைனஸ் s இருந்தால் நமக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு ஈஸியானால நம்ம இதை இப்படி மெயின்டைன் பண்ணுறோம். இதுல இருந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவல் ஆக்கிடலாம். d by dt ஆஃப் t minus s equal to ஒரு k போட்டா இது ஈக்குவல் ஆயிடும், k into t minus s. இந்த k க்கு பேர் proportionality constant ன்னு சொல்லுவோம். இது விகித சம மாறிலி, விகித சம மாறிலின்னு இதுக்கு பேரு. இந்த டெம்பரேச்சர் குறைறதா இருந்தா k நெகட்டிவா இருக்கும். இங்க நமக்கு பாடி கூலிங் ஆகிட்டே தான் இருக்கு. டைம் ஆக ஆக பாடியோட டெம்பரேச்சர் இறங்கிட்டே இருக்கு. அப்போ கூலிங் தான், அதனால கே நெகட்டிவ். இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, dA by dt ஈக்குவல் டு KA. இங்கேயும் A இங்கேயும் A வந்தா இதுக்கு சொல்யூஷன் A ஈக்குவல் டு CE பவர் KTன்னு அர்த்தம். A ஈக்குவல் டு C. இந்த Cங்கிற கான்ஸ்டன்ட் என்னன்னா, தொடக்கத்துல டைம் 0, ஸ்மால் t 0வா இருக்கும்போது இந்த a யோட வேல்யூ எது வருதோ அதுதான் இந்த c யோட வேல்யூ. இது அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் எழுதணும்னா, t minus s equal to CE பவர் KT ன்னு கிடைக்கும். c தொடக்கத்தில் உள்ள டெம்பரேச்சர். இது டைம் 0வா இருந்தா டெம்பரேச்சர் எவ்வளவோ அதான் c. அப்போ டைம் 0னா 8 PM. 8 PMக்கு அவரு அந்த பாடியோட டெம்பரேச்சர் எப்படி எடுக்கிறாருன்னா 70 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதெல்லாம் கொடுத்துருக்கு. Being alert, the body temperature is found to be 70 degree Fahrenheit ன்னு கொடுத்துருக்கு. C இல்ல Fahrenheit F. அப்ப T 70.
இதை நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணோம்னா T வந்து 70 மைனஸ் S வந்து ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் இங்க கொடுத்திருக்கு. The room temperature is 50 degree. அப்ப அறையினுடைய வெப்பநிலை 50. அப்ப S is equal to 50. S வந்து 50. அப்ப 50 equal to C into e power k into T வந்து 0. K into 0. இதுல இருந்து 70 minus 50 னா 20 equal to C into k into 0 னா 0. அப்ப e power 0 னா 1. அப்ப இவ்வளவுக்கு வேல்யூ 1. அப்ப c into 1 னா c மட்டும் கிடைக்கும். அப்ப c வேல்யூ தெரிஞ்சிட்டு 20, s வேல்யூ 50. இதெல்லாம் நமக்கு தெரியும். இனி அவர் என்ன பண்றாருன்னா 2 hours கழிச்சு திரும்பியும் பண்றாரு. டெம்பரேச்சர் எடுக்கிறாரு. அப்ப டைம் வந்து 2 ஆ இருந்தா அப்ப எவ்வளவு இருக்குன்னா பாடி டெம்பரேச்சர் 60 ஆ இருக்கு. 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. இப்போ டைம் 2 னா கேபிட்டல் T டெம்பரேச்சர் வந்து 60. அப்ப இத இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 minus S 50 equal to C கண்டுபிடிச்சிருக்கோம் 20 into e power k into e power k into 2. இது 10 இங்க வரும் equal to 20. இந்த 20 into பண்ணுது. அது அப்ப இங்க டிவைட் ஆகும். அல்லது இங்க இப்படியே எழுதுவோம் ஒரு ஸ்டெப் 20 into e power 2k. இப்போ இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 2 into பண்ணது இங்க வரும்போது டிவைட் ஆயிடும். 1/2 equal to e power 2k. இதுல இருந்து e power k equal to இந்த பவர் வந்து 2 இருக்கு. 2 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப e power k கிடைக்கும். 2 இந்த பக்கம் வந்தா பவர் 1/2 ஆயிடும். 1/2 பவர் இந்த 2 இங்க வந்தா 1/2 ஆயிடும். அது எப்படின்னா a power n equal to b னா a வேணும்னா இந்த n பவர் அங்க கொண்டு போயிடலாம். அப்ப அது 1/n ஆயிடும். இப்படி வரும். அப்ப e power k க்கு வேல்யூ 1/2 பவர் half ன்னு வரும். அது அப்படி இருக்கட்டும். இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எப்ப அவரு அந்த ஆளு கொலை செய்யப்பட்டார், டைம் ஆஃப் மர்டர் எப்ப நடந்துன்னு கண்டுபிடிக்கணும். மர்டர் நடந்த நேரத்துல அந்த பாடியோட டெம்பரேச்சர் சாதாரணமா ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் நம்ம மனுஷ உடலுக்கு எவ்வளவு வெப்பநிலை இருக்குமோ அந்த நேரம் தான் அந்த மர்டர் நடந்த சமயத்துல அந்த பாடியில இருந்திருக்கும். அப்போ அது நமக்கு கொடுத்துருக்கு. என்னன்னா உடல் வெப்பநிலை 98.6 கொடுத்துருக்கு. பாடி டெம்பரேச்சர் இஸ் 98.6. அப்போ டெம்பரேச்சர் 98.6 இருந்தா T எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இதுதான் क्वेश्चन. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 98.6 minus S வந்து 50 equal to C கண்டுபிடிச்சிருக்கிறோம் 20 into e power k. e power k க்கு நம்ம வேல்யூ இருக்கு. அப்போ 1/2 power half e power k க்கு தான் போட்டிருக்கோம். e power k க்கு போட்டிருக்கோம். இனி ஒரு t இருக்கு. இங்க ஒரு t வரும். அப்போ t/2 ன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து 48.6 equal to 20 into 1/2 power t/2 ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 20 into பண்ணுது. இதை இந்த பக்கம் கொண்டு வந்தா 48.6 divided by 20 equal to 1/2 power t/2 ன்னு வரும். இந்த t தான் நம்ம கண்டுபிடிக்கணும். t பவர்ல இருக்கு. அப்போ பவர்ல இருக்கக்கூடிய t யை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கம் log எடுக்கணும். அதுக்கு இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது 20 வந்து 2 into 10. அப்ப 10 ஆலையும் டிவைட் பண்ணணும், 2 ஆலையும் டிவைட் பண்ணணும். 10 ஆல டிவைட் பண்ணா இது 4.86/2 ன்னு கிடைக்கும்.
ஒரு 10 டிவைட் பண்ணோம்னா டெசிமலை ஒரு ஸ்டெப்பு பின்னால் கொண்டுறணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ 4.86/2 ஈக்குவல் டு 1/2 பவர் t/2. இப்போ 2க்கு இதை கட் பண்ணால் 2.43 கிடைக்கும். அப்போ 2.43 ஈக்குவல் டு 1/2 பவர் t/2 கிடைக்கும். இப்போ t/2 பவர்ல இருக்கு, அது கண்டுபிடிக்கணும்னா இதை கீழே கொண்டு வரணும். கீழே பவர் கீழே வரணும்னா நம்ம லாக் எடுக்கணும். அப்போ இதை நம்ம லாக் எடுத்து பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம லாக் எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தா log of 2.43 equal to log எடுக்கும்போது இந்த பவர் கீழே வந்துடும். அப்போ t/2 log 1/2 கிடைக்கும். இப்போ இந்த log வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கு. log 2.43 கொடுத்துருக்கு, log 0.5 கொடுத்துருக்கு. log 1/2னா 0.5 தான். 1 2 ஆல டிவைட் பண்ணா 0.5 கிடைக்கும். அப்போ ஹாஃபும் 0.5ம் ஒன்று தான். அப்போ இதுதான் log half கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ போடலாம்னா 0.88789 ஈக்குவல் டு t/2 இன்டு மைனஸ் 0.69315 கொடுத்துருக்கு. இப்போ இந்த 2 இங்க வந்து இன்டு ஆகும். அப்போ 2 இன்டு 0.88789 இது வந்து டிவைட் ஆகும். இங்க இன்டு பண்ணது இங்க லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். 0.69315 ஈக்குவல் டு மைனஸ் டீன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் சைன் மாத்தினா இதுல மைனஸ்ன்னு வரும். இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணா, நம்ம தான் சிம்பிளிஃபை பண்ணணும். 2 ஆல இன்டு பண்ணணும், அப்புறம் இதால டிவைட் பண்ணணும். இப்போ டெசிமலை நீக்கணும்னா ஒரு 5 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் இங்கே கொண்டு வந்தா இங்கேயும் 5 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் வரும். அப்போ மைனஸ் 2 இன்டு 88789 பை இங்கேயும் 5 பிளேசஸ் கொண்டு வரணும். நியூமரேட்டர்ல 5 பிளேசஸ் மூவ் பண்ணா டினாமினேட்டர்லயும் 5 பிளேசஸ் மூவ் பண்ணணும். அப்போ 69315 கிடைக்கும். இதை நம்ம தான் சிம்பிளிஃபை பண்ணணும். வந்து t equal to மைனஸ் 2.56 வரும், ஹவர்ஸ் வரும். டைம் ஏன் மைனஸ்ல வருதுன்னா டைம் 0 வந்தாலே 8 PM ஆயிட்டு. அப்ப டைம் மைனஸ் வந்ததுன்னா 8 PMக்கு முன்னாடி வருதுன்னு அர்த்தம். அப்போ 8 PMக்கு 2.5 ஹவர்ஸுக்கு முன்னாடி டைம் ஆஃப் டெத் நடந்திருக்கு. அப்ப மர்டர் டைம் அதுதான். அப்ப டைம் ஆஃப் மர்டர் ஈக்குவல் டு டைம் ஆஃப் மர்டர், கொலை நடந்த நேரம். எயிட் ஹவர்ஸுக்கு இவ்வளவுக்கு முன்னாடி. அப்ப 8 மைனஸ் 2.5 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடினா 6 ஹவர்ஸ். 0.5 ஹவர்ஸ்னா 30 மினிட்ஸ். 0.5 ஹவர்ஸ்னா 30 மினிட்ஸ் வருது. அப்ப நம்ம இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா எடுக்கிறோம். அப்போ 5:30 PMக்கு 8 PMல தான் t equal to 0 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2.5 ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸுக்கு முன்னாடினா 5:30. கிட்டத்தட்ட 5:30 PMக்கு அந்த இது அப்ராக்சிமேட் வேல்யூ. தோராயமாக 5:30க்கு அந்த மர்டர் நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.